ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ சீரிஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நான் பைத்தான் டுட்டோரியல் போட்டிருந்தேன். ஒரு ஃபுல் கோர்ஸ் மாரி ஒரு 4.5 hours வீடியோஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆல்சோ அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி சொல்லியிருப்பேன். வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. உங்களுக்கு வந்து பைத்தான் தெரியுன்ற இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்களுக்கு வந்து சொல்லவே தோணாது. இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சால் ஒர்க் பண்ண முடியுமான்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் என்னென்ன மினி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி சும்மா ஒரு ஹை லெவலில் சொல்லியிருப்பேனே தவிர்த்து ஆக்சுவலாக இப்படி பண்ணுறதுன்றதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதோட ஒரு ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த வீடியோ சீரிஸ். இப்போ நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். பட் ஆனால் அதில் 2 வீடியோ தான் இருக்கும். அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் அந்த குவாலிட்டி அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். செக்அப் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு ஒரு புது பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து இப்போ எப்போலாம் வந்து நான் மினி ப்ராஜெக்ட் ஒன்று பைத்தன் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஐ மீன் அந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் வழியாக வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன், அந்த மெயின் டுட்டோரியல் போங்க. டுட்டோரியலில் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்காக மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் கோர்ஸ் பார்த்தாகணும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்காக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணுன்றதுக்காக கற்றுக்க போகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அந்த இதில் சொல்லியிருப்பேன், அந்த கைட் பண்ணியிருப்பேன் எப்படி நீங்கள் வந்து அந்த டுட்டோரியலில் இப்போ பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த மினி மினி டுட்டோரியல் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் பை ஒன்னாக போங்க. எடுத்தோடனே உங்களால் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள். ஒரு 100% அப்படியே பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் 80% பார்த்து பண்ணுங்கள். அந்த இது குறைச்சிட்டு ஃபைனலாக வந்து முழுசாக பார்க்காம பண்ணணுன்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களோட எய்மாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 11வது ப்ராஜெக்ட் வந்து இந்த 10லேயும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணாமல் நீங்களே ஒன்று உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட ஹோல் ஐடியாவே இதுதான். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மினி ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம்.